உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள், நவமி திதி, திருவோண நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூடம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம், இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் நன்மை, மிதுனம் நற்செயல், கடகம் தடங்கல், சிம்மம் ஆர்வம், கன்னி சாந்தம், துலாம் செலவு, விருச்சிகம் குழப்பம், தனுசு வெற்றி, மகரம் துன்பம், கும்பம் விவேகம், மீனம் இரக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய வியூ வருது, நிறைய லைக் பண்ணுறீங்கள், நிறைய கமெண்ட் எழுதுறீங்கள், பாராட்டுறீங்கள். அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால், நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எனக்கு இது சந்தேகமாக இருக்குது, இது எனக்கு தெளிவில்லாமல் இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் ஐயா, ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, ஜோதிடம் சம்பந்தமாக ஒரு சந்தேகம் இருக்குது, எங்களோட வீட்டில் ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன ஐயா பரிகாரம், இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் சில கேள்விகள் எழுதி அனுப்பினா தகுந்த கேள்விகளுக்குண்டான விடைய தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தருவேன். சரி, உங்களோட ஜாதகம் சம்பந்தமாக வேணும்னாலும் கேள்வி அனுப்பலாம். இன்றைக்கு குலதெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நேத்தைய தொடர்ச்சி பித்ரு தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். பித்ரு தோஷங்கள் இருந்தால் என்னென்ன செய்யலாம்னா, முதல்ல இறந்து போனவர்களுடைய படத்தை வைத்து நீங்கள் பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து வந்தால் பித்ரு தோஷம் நீங்கும். பித்ருக்களுடைய சாபங்கள் எனக்கு இல்லாமல் போக வேண்டும், பித்ருக்களுடைய ஆசி எனக்கு கிடைக்க வேண்டும், நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பித்ருக்களை மனமுருகி நினைத்து வழிபட்டாலே பித்ரு தோஷம் எல்லாம் போகும். இறந்தவர்களுடைய திதியை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய அப்பா அம்மா இறந்து விட்டால் அவர்கள் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இறந்தார் என்று ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டால், இல்லை ஒரு குருக்கள் ஐயாட்ட கோயிலில் போய் கேட்டால், அவர் இன்ன திதியில் இறந்திருக்கிறார், தை மாதம் பஞ்சமி திதியில் இறந்திருக்கார், தை மாதம் தேய்பிறை சப்தமி திதியில் இறந்துட்டார், ஆடி மாதம் வளர்பிறை நவமியில் இறந்துட்டார், இந்த மாதிரி என்ன மாதம் என்ன திதியில் இறந்தார் என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வர முன்னுக்கே, தை மாதத்தில் இறந்துருந்தால் தை மாதம் வர முன்னுக்கே ஒரு ஜோசியர்கிட்ட குருக்கள்கிட்ட கோயிலில் ஐயாட்ட போய் எனக்கு எப்போ திதி வருதுன்ட்டு பார்த்து வச்சுக்கோம். சரியாக அவர்கள் இறந்த திதி தை மாதம் வளர்பிறை சப்தமியில் இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வளர்பிறை சப்தமி அன்றைக்கு அவருக்கு திவசம் வரும். அந்த திதியை சரியாக பாருங்க. பஞ்சாங்கத்தில் திவசம் செய்யக்கூடிய திதி நீங்களாக கலண்டரை பார்த்து முடிவெடுக்காதீங்க, ஒரு ஜோசியர்கிட்ட பாருங்க.
திதியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில மர்மமான முறைகள் இருக்குது. பஞ்சாங்கத்தில் தான் அதை தெளிவாக போட்டிருப்பினோம். கலண்டரில் போட்டிருக்க திதியை விட பஞ்சாங்கத்தில் இன்றைய தினம் திவசம் செய்ய வேண்டிய திதி என்றே ஒரு பக்கத்தில் இருக்கும். பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்களோ இல்லை யாரோ தெரிந்தவர்களை கொண்டு பார்த்து திதி வருஷத்துக்கு ஒருக்கா 2 தினந்தனே அம்மாவுக்கு ஒருக்கா அப்பாவுக்கு ஒருக்கா திதியை எழுதி வச்சுக்கொடுங்க. அந்த திதி அன்று இறந்தவர்களுடைய படத்தை வச்சு அதுக்கு துளசி மாலை போடுறது, உணவு படைக்கிறது, சாம்பிராணி காட்டுறது, நீரும் எள்ளும் நீரும் உரைக்கிறது, பிண்டம் போடுறதெல்லாம் செய்யுங்கோ. கோயிலில் போய் கண்டிப்பாக இறந்து போன திதி அன்று ஆக குறைந்தது ஒரு மோட்ச அர்ச்சனை, ஒரு நெய் தீபம், அகல் விளக்கு, ஒரு சிட்டி ஒன்று வாங்கி அந்த சிட்டியில் நெய்யை ஊற்றி திரியை ஊற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி சுப்பிரமணியம் இந்த திதியில் இறந்துட்டார் என்று சொல்லி ஒரு மோட்ச அர்ச்சனை எப்போ செய்யணும், என்ன திதியில் இறந்தாரோ அந்த திதியில் போய் மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள். இதை செய்தாலே பாதி பிரச்சனை போயிடும். இறந்த திதிகளை கைவிடாதீர்கள். அப்பா இறந்த ஒரு திதி இருக்கும், அம்மா இறந்த திதி இருக்கும். அந்த திதி என்று மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள். கொஞ்சம் வசதி இருந்தால் வீட்டுக்கு ஐயாவை கூப்பிட்டு ஐயாவை வீட்டில் குருக்கள் ஐயாவை உட்காத்தி வச்சு பிண்டங்கள் போட்டு எள்ளும் தண்ணியை முறைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். அப்படி செய்கிற அளவுக்கு என்னட்ட வசதி இல்லை, நேரம் இல்லை. வசதி இருந்தாலும் நேரம் இல்லை. ஏன்னா கோயிலுக்கு போய் கோயிலில் வச்சும் இதை செய்யலாம். கோயிலில் இப்போ சில சிவன் கோயில்களில், பெரிய கோயில்களில் கோயிலில் வச்சே செய்யலாம், ஒரு மண்டபத்தில் வச்சு செய்யலாம், வீட்டில் வச்சு செய்யலாம், கடற்கரையில் செய்யலாம், ஆத்தங்கரையில் செய்யலாம், குளத்துக்கரையில் செய்யலாம். எல்லாம் திதி கொடுக்குறதுன்ட்டு பேர். இது செய்யுங்க. ஒன்றும் செய்யாட்டி கொஞ்சம் அரிசி மரக்கறியை வாங்கிட்டு போய் கோயிலில் உள்ள ஐயாவுக்கு தானமாக அந்த அரிசி மரக்கறியை குருக்கள் ஐயாவுக்கு கொடுத்துட்டு அவற்றை கையால் அவர் இறந்தவருடைய பெயரையும் திதி சுப்பிரமணியம் சப்தமி திதி வளர்பிறையில் இறந்தார் என்று சொல்லி அர்ச்சனையை செஞ்சுட்டு வாங்கும். இது திதி கொடுக்கிறது. முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். இறந்தவர்களை நினைத்து அந்த திதி அன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு ஒரு கொஞ்சம் வீட்டில் தயிர் சாதம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, ஒரு பிரியாணி சாதம் செய்யுங்க, மரக்கறியில் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, ஒரு குளியல் சாதம் எல்லா மரக்கறியும் சாதம் போட்டு ஒன்றா அவிச்சு வையுங்க, அதில் ஒரு 10 பார்சல் செஞ்சு 10 7 கொடுங்க. இல்லை அன்னதானம், நித்திய அன்னதானம், சில ஆலயங்கள் அன்னதானத்துக்கு காசை கட்டிட்டு அவங்களால் முடிஞ்ச ஒரு 5000 கட்டுங்க, ஒரு 10,000 கட்டுங்க, ஒரு 1000 ரூபாயை கட்டுங்க. அன்னதானம் செய்யக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்க. அன்னதானம் வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அந்த திதியை நீங்கள் செய்ய வேண்டும். மாலையபட்சம் வந்துட்டு தாண்டா பார்த்து கொண்டு இருங்க, எப்படா மாலையபட்சம் வரும்ண்டு. மாலையபட்சம் வந்தாலே இறந்து போன முன்னோர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். மாலையபட்சத்தன்று முன்னோர்கள் வழிபாடை செய்யுங்கள். மாலையபட்சத்தை தவற விடாதீர்கள். நான் மாலையபட்சம் 15 நாள் வரும். அந்த 15 நாளும் தற்கொலை செய்து இறந்தவர்கள், விபத்தில் இறந்தவர்கள், திடீர் மரணம் அடைந்தவர்கள், திதி தெரியாமல் இறந்தவர்கள், சூசைட் பண்ணிய கொண்டவர்கள், விதவையாக இறந்தவர்கள், தகனக்கிரியை செய்யாதவர்கள், புதைக்கப்பட்டவர்கள், எப்போ இறந்ததுன்று தெரியாதவர்கள், எப்போ இறந்துட்டோம்ன்று கண்டுபிடிக்க தெரியாதவர்கள், திதி தெரியாதவர்கள், இவைகளுக்கு எல்லாத்துக்கும் மாலைய பட்சத்தில் பதில் இருக்கின்றது. மாலைய பட்சத்தை தவற விடாதீர்கள். புரட்டாதி மாதம் 15 நாள் மாலைய பட்சம். மாலைய பட்ச வழிபாடை நீங்கள் ஒழுங்காக, நான் மாலைய பட்சத்தை வைத்து கடந்த 5 வருஷமாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கேன். 6வது வருஷமாகவும் பேசிட்டேன். மாலைய பட்சத்தண்டுக்கு பிதுர்காரியங்களை செய்தாலே உங்களுடைய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும். அது இல்லாமல் தை மாதத்தில் ஒரு அமாவாசை வரும், அது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் ஒரு அமாவாசை வரும், அது ரொம்ப விசேஷம். மாலைய பட்ச அமாவாசை என்பது புரட்டாதி மாதத்தில் வரும். இந்த 3 அமாவாசையும் இறந்து போன மூதாதையர்களை நினைத்து பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வழிபாடு செய்து வந்தீர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட பித்ரு தோஷம் இல்லாமல் போகும். பித்ரு தோஷம் நீங்கிட்டுதுண்டா தரித்திரம், பித்ரு தோஷத்தினால் ஏற்பட்ட தரித்திரம் விலகிவிடும். பித்ரு தோஷத்தினால் ஏற்பட்ட வெளிநாட்டு பிரயாணம் கைகூடும். பித்ரு தோஷத்தினால் ஏற்பட்ட குடும்ப பகை இல்லாமல் போகும். பித்ரு தோஷத்தினால சந்ததி விருத்தி, நல்ல பிள்ளைகள் பிறக்காது. பித்ரு தோஷம் இருந்தால் பிள்ளை இல்லை. நிறைய பேர் என்னட்ட வருவினோம், ஐயா எங்களுக்கு 5 வருஷமாச்சு ஐயா கல்யாணம் கட்டி பிள்ளை இல்லைன்னு. ஜாதகத்தை பார்த்தால் பித்ரு தோஷம் 2 பேருக்கும் இருக்கும். பித்ரு தோஷம் இருந்தால் நல்ல சந்ததி உருவாகாது, பிள்ளை பிறக்காது.
அப்படி பிள்ளை பிறந்தாலும் அது ஊனமாக, வலது குறைந்ததாக அல்லது ஏதாவது செயல்பாடு குறைந்ததாக, ஒரு கண்ணு கொஞ்சம் சொத்தியாக இருக்கையா, பேச்சு வர இல்லை, பிள்ளை நடக்குதில்லை, பிள்ளை குற மாசத்தில் பிறந்துட்டு, இந்த மாதிரி கோளாறுகளுடன் வம்சம் பிறப்பது பித்துரு தோஷம் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் பெரிய, அதாவது நான் ஆயிரக்கணக்கில் செலவழித்து செய்யுங்கொண்டு செய்யலை. கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்றைக்கு எங்களுடைய அம்மாவினுடைய இறந்த திதி, இன்றைய தினம் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அவரோட ஆத்மா மோட்சம் அடையணும், அம்மாவினுடைய ஆசி எங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு கோயிலில் போய் வழிபாடு ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க. வசதி இருந்தால் அம்மாவை நினைச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கோ, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் ஐயாவுக்கு அரிசி மரக்கறி தானம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் 10 பேருக்கு சாப்பாடை கொடுங்க. இதுகளெல்லாம் செய்து வந்தால் பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். பித்ருதோஷம் நீங்கினா பித்ருதோஷத்தினால் ஏற்பட்ட பல பிரச்சனை, ஜாதகத்தில் தான் நேற்று சொன்ன மாதிரி தரித்திரமாக இருக்கையா, கஷ்டமாக இருக்கையா, வாழ்க்கையில் வாழ முடியலை, முயற்சிகள் பலனில்லாமல் போகுது, கையில் காசு தங்குதில்லை, வீடு சந்தோஷமாக இல்லை, வீட்டுக்கு போனால் சண்டை வருது, வீட்டில் பிரச்சனை வருது, கணவன் மனைவியோட பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பித்ருக்களை ஆராதனை செய்யுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.